அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டீச்சர்ஸ். இன்றைக்கி வெபினார் கிளாஸை நான் ஒரு சின்ன ஹதீஸோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு முறை நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ ஃபாத்திமா அவர்களுடைய கணவர் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு விருப்பமானது ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டாங்க. அதற்கு ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், மாதுளப்பழம் சாப்பிட்டா மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே மாதுளப்பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கடையில் மாதுளப்பழம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அலி ரஸியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு அங்கேயும் மாதுளப்பழம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் கிடைக்கவே இல்லை. ரொம்ப தூரத்தில் போய் ஒரு பழக்கடையில் மாதுளப்பழம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் ஒரே ஒரு மாதுளப்பழம் கிடச்சி அதை வாங்கிட்டு வராங்க. அப்படி அந்த மாதுளப்பழத்தை எடுத்துகிட்டு வரும் வழியில் ஒரு பெரியவரை பார்க்குறாங்க, ஒரு வயசான ஒருத்தவங்கள பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப முடியாமல் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்குமே உடல்நிலை சரியில்லை. அவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அலி ரஸியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரு மாதுளப்பழம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பெரியவங்க சொல்கிறாங்க. உடனே அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம மனைவி நம்மக்கிட்ட முதன்முறையாக மாதுளப்பழம் கேட்டிருக்காங்க, அதுவும் நமக்கு ஒன்று தான் கிடச்சிருக்கு. இருந்தாலுமே அலி ரஸியல்லாஹு அன்ஹுக்கு தாராளமான மனசு இல்லைங்களா. அதனால் அவங்க யோசிச்சுட்டு, சரி பாதி பழத்தை நம்ம இந்த வயதானவங்களுக்கு கொடுத்துடலாம், பாதி பழத்தை மட்டும், மீதி பாதி பழத்தை மட்டும் நம்ம மனைவிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த மாதுளை பழத்துலேருந்து பாதி கட் பண்ணி அந்த பெரியவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. மீதி பாதியை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும் வழியில் இன்னொரு பெரியவர் பார்த்து, எனக்கும் ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதி மாதுளப்பழத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையோட ரொம்ப சோகமாக போகிறாங்க. நம்ம மனைவி முதன்முறையாக கேட்கும்போது நம்ம இப்படி இல்லாமல் போகிறோமே, என்ன சோதனை அல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகும்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வெளியில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான முகத்தோட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் கதவை தட்டினாங்க. நான் கதவை திறந்து பார்க்கும்போது இந்த பவுல் ஃபுல்லாக மாதுளப்பழத்தை வெளியே வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த மாதுளப்பழத்தை நீங்கள் தானே கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப புன்னகையோட சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே அலி ரஸியல்லாஹு அன்ஹா அவங்க கையை தூக்கி அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அல்லாவோட பாதையில் ₹1 செலவழித்தாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட இந்த ஹதீஸை நான் முடிச்சுக்கிட்டு என்னுடைய கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நான் திருக்குறள் கதைகளை பற்றி சொல்ல போகிறேன். அதனோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையும் பொறுப்பும். இவங்க யாருன்னு தெரியுதுங்களா? இவங்க தான் தாமஸ் ஆல்வா எடிசன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மின்விளக்கு அதாவது பல்பை கண்டுபிடிச்சாங்க. நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க டியூப் லைட், பல்பு, இது எல்லாமே இவங்க மூலயமா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மின்விளக்கை கண்டுபிடிக்கும் போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஆல்வா எடிசன் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பல முறை தோல்விகளை கண்டு பெரும் முயற்சிக்கு அப்புறமா தான் இந்த மின்விளக்கை கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்ச அந்த மின்விளக்கை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சில சயின்டிஸ்டுக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க. அது எங்கன்னா லேப்ல. அப்போ லேப்ல மேல அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. தன்னுடைய உதவியாளரை அந்த மின்விளக்கை கொண்டு வர சொல்றாங்க. அதாவது கீழே இருந்து மேல் தளத்துக்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது அந்த உதவியாளர் தெரியாம அந்த பல்பை போட்டு உடைச்சிடுறாரு. கை தவறி விழுந்து அந்த பல்பு உடைஞ்சிடுது. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் மனம் கலங்கல, கோவப்படல. உடனே வேற ஒரு புதிய மின்விளக்கை அவரு கண்டுபிடிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காமிச்சாரு. அந்த அந்த மின்விளக்கையுமே அந்த உதவியாளரை தான் கொண்டு வர சொன்னாரு மறுபடியும். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்டாங்க, ஏற்கனவே இவர் ஒரு மின்விளக்கை உடைச்சிட்டாரு, மறுபடியும் நீங்க அவர்கிட்டயே கொடுத்து எடுத்துட்டு வர சொல்றீங்களே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தவங்களுடைய மனச நம்ம திட்டி காயப்படுத்திட்டோம்னா, அத மீண்டும் நம்மளால சரி செய்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, நான் உடைஞ்ச இந்த மின் விளக்க கூட என்னால வந்து மீண்டும் உருவாக்க முடியும். ஆனா, ஒருத்தவங்களோட மனசு உடைஞ்சிடுச்சுன்னா, அத சரி செய்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம, அந்த பொறுப்ப மறுபடியும் அவங்க கிட்ட கொடுக்கும்போது, இன்னும் வந்து அத கவனத்தோட செயல்புரிவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வெற்றிய பெற்று தந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறும தான். அப்பதான் வந்து மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொறுமையான குணம் தான் வந்து அவர வெற்றி பெற செஞ்சுச்சு அப்படின்னு. இதன் மூலியமா நான் சொல்ல வர திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நிறையுடைமை நீங்காமை வேண்டின், பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்." நிறையுடைமை உடைய குணம் நம்மள விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம பொறுமையை போற்றி ஒழுகணும். பொறுமைய வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். அடுத்து இன்னொரு திருக்குறள் கதைய பத்தி சொல்றேன் நானு. மெய்ப்பொருள் காண்போம். இந்த கதையில மாட்டு வண்டியில நெறைய தேங்காய்கள ஏத்திக்கிட்டு ஒருத்தர் போறாங்க அந்த வழியா. அப்படி போகும்போது அங்க ஒரு குறுக்கு பாதை வருது. அங்க ஒரு சிறுவன் நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த தேங்காய் ஏத்திட்டு போறவரு கேக்குறாரு, "இந்த குறுக்கு பாதை வழியா போனா சீக்கிரமா ஊரு போய் சேர்ந்துரலாமா?" அப்படின்னு. அப்போ அந்த சிறுவன் சொன்ன பதில் தான் வந்து அந்த தேங்காய் எடுத்துட்டு போறவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிறுவன் சொன்னான், "சீக்கிரமா இந்த பாதை வழியா போனீங்கன்னா, 1/2 மணி நேரத்துல போகலாம். அப்படி இல்ல நீங்க ஸ்லோவா போனீங்கன்னா 10 நிமிஷத்துல போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே இந்த தேங்காய் எடுத்துட்டு போறவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அந்த தேங்காய்க்காரரு அந்த சிறுவன பார்த்து கேக்குறாரு, "என்ன உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? அது எப்படி நீ அப்படி சொல்லுவ? வேகமா போனா 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்ற. அப்படி இல்ல மெல்லமா போகலான்னா 10 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்ற. அது எப்படி? வேகமா போனா வேகமா தானே போய் சேர முடியும். மெதுவா போனா மெதுவா தானே போய் சேர முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கேக்குறாரு. அப்போ அந்த சிறுவன் சொல்றான், "நீங்க போய் தான் பாருங்களேன் இந்த வழியா" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய்க்காரரும் அந்த குறுக்கு பாதை வழியா போகுறாரு. அப்படி அவர் அந்த குறுக்கு பாதை வழியா போகும்போது, அங்க நெறைய வந்து பெரிய பெரிய கற்கள்லாம் இருக்கு. அந்த கற்கள் மேல வந்து இந்த வண்டியோட சக்கரம் ஏறும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எல்லாமே வந்து சிதறி கீழ விழுந்துடுது. அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்காரரு விழுந்த தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பாதை வழியா போய் ஊரு சேரும்போது, அவருக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுது. அப்பதான் வந்து அவருக்கு அந்த சிறுவன் சொன்னது புரிய வந்துச்சு. வேகமா போனா 1/2 மணி நேரத்துல போயிடலாம். மெல்லமா போனா 10 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொன்னது புரிய வந்துச்சு. அந்த சிறுவன் சொன்ன மாதிரியே இவரு வந்து மெல்லமா போயிருந்தாருன்னா 10 நிமிஷத்திலேயே போய் ஊரு சேர்ந்திருப்பாரு. இவரு வந்து வேகமா போணும்னு சொல்லிட்டு போனதுனால என்ன ஆச்சு, அங்க இருக்கிற அந்த கற்கள் மேல வண்டி ஏறுனதுனால, அந்த தேங்காய் எல்லாம் சிதறி அத எடுத்து வச்சு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுதான் வந்து அந்த சிறுவன் சொன்னதுக்கான பதில். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் எத சொன்னாலும் அத கேட்டு நம்ம அப்படியே செயல்படக்கூடாது. அந்த பொருளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். இந்த கதைக்கான திருக்குறள், "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." இந்த திருக்குறளுக்கான விளக்கம், எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக் கொள்ளாமல், அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஓகே. தேங்க் யூ டீச்சர்ஸ். இவ்ளோ நேரம் நான் சொன்னத நீங்க எல்லாமே வந்து பொறுமையா கேட்டதுக்கு. இப்படி ஒரு வாய்ப்ப எனக்கு குடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் முதல்ல நன்றிகள சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பிரின்சிபல் மேம்க்கும் வந்து இந்த நேரத்துல நான் நன்றிய சொல்லிக்கிறேன். தேங்க் யூ பிரின்சிபல் மேம். ஜஸாக்கல்லாஹுல் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.